ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே விளாக் பார்க்கலாம். நான் வச்சுருக்கிற சின்ன சின்ன செடி, சுண்டைக்காய், தக்காளி, இதெல்லாம் இந்த பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுற பாட்டி அவங்க கையால் எதை வச்சாலுமே வந்துடும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. கோலம் போட்டுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பாப்பாவுக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க. ஸ்டெப்ஸில் இருக்கிற மணி பிளான்ட், கற்றாழை, கற்பூரவல்லிக்கு நானே தண்ணி ஊற்றிக்குவேன். பூஜை சாமான் ஈவினிங்கே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ டிபி தினேஷ் சரண் விளாகில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணிடலாம். சைட் பை சைட் க்ளீன் பண்ண பாத்திரத்தை எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கிங் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி நரசிம்மன் கோயிலுக்கு அம்மா போயிட்டு வந்திருந்தாங்க. அந்த குங்குமத்தையும் குங்குமச்செம்மழில் சேர்த்துட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக சாம்பார் தான் ரெடி பண்ணுறேன். எப்போவுமே மே மாதம் அப்படின்னா சீசன் தானே, அதனால் இன்றைக்கி கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சேர்த்து ஒரு சாம்பார் தான் பண்ணுறேன். அதுக்கு கூடவே பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருக்கேன். சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, பூண்டு, உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு சிம்பிளாக தான் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருக்கேன். பருப்பு வெந்தாச்சு, அதுலேயே கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே சீசன் அப்படின்னா 3 வாட்டியாச்சும் வாரத்தில் மாங்காய் சேர்த்துக்குவோம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மாங்காய் பார்க்கவே முடியாது இல்லையா. ஸோ பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், அதனால ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணுமேன்ட்டு குயிக்காக மாங்காய், முருங்கை, கத்திரிக்காயெல்லாம் வதக்காமலே அப்படின்னு ரெடியாகவே சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி குட்டி பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றிருந்தால தலைக்கு குளிச்சாவே சாம்பிராணி காமிச்சு விட்டுடுவேன். அவங்களும் நல்லாவே ஜம்முன்னு காமிக்கிறாங்க. அப்படியே சாமி படத்துக்கு இப்போ தான் பூ வாங்கிட்டு வந்தார். பூவெல்லாம் போட்டுட்டு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுட்டு சாம்பார் விசில் வந்ததும் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா, முன்னாலே சாதத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எதுக்கு அப்படின்னா, நான் குட்டி பாப்பா வயிற்றில் இருக்கும்போதே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த அரிசி வச்சு சாதத்தில் ஒரு வத்தல் செய்வாங்க இல்லையா, அதை சாப்பிடணும்னு தோணுச்சு. பட் செஞ்சு கொடுக்குறதுக்கும் எல்லாம் ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு தான் என்ன சாப்பிட்டாலுமே வாமிட் வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு சின்ன ஆசை, அந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்ஸில் கொஞ்சமாக சீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அப்படியே முறுக்கு வச்சு அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வருதுன்ட்டு இன்னொரு விளாகில் காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மாசமாக இருக்கும்போது ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்கள்ல. எனக்கு அதிகமாக வாமிட் சென்சேஷன் இருந்துகிட்டே இருந்தது. அதனால என்னால் சாப்பிடவே முடியல. ஸோ இந்த டைம் நல்லா வெயிலும் காஞ்சிட்ருக்கோம். இப்போ போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா காஞ்சி வந்துடும் இல்லையா. நல்லா வெயில் காஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் வெளியில் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் உள்ள சேர்லேயே வச்சுட்டேன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். தலையெல்லாம் வாரிட்டு ஃபங்க்ஷன் போனால் அங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பிரியாணியும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு விளாகில் சந்திக்கலாம். பாய்.